அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். பாமக வேட்பாளராக அன்புமணி அறிவிப்பு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல். விக்கிரவாண்டி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த புகழேந்தியின் மரணத்திற்கு பின்பு விக்கிரவாண்டி தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. எனவே விக்கிரவாண்டி தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி அன்புமணி என்பவர் பாமக சார்பில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் போட்டியிடுவார் என தெரிவித்துள்ளார். இவர் வன்னியர் சங்க நிர்வாகி மற்றும் பாமக மாநில துணைத் தலைவராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக கடந்த 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது விக்கிரவாண்டி தொகுதியில் இவர் போட்டியிட்டு தோல்வியை தழுவி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது பாமக தனித்து களம் கண்டது. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவராக இருந்த அன்புமணி ராமதாஸை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்ற தலைப்பில் தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளிலும் பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டியிட்டது. அப்பொழுது விக்கிரவாண்டி தொகுதியினுடைய வேட்பாளராக அன்புமணி போட்டியிட்டார். இவர் 41,428 வாக்குகளை பெற்றார். அதாவது அவர் இந்த தேர்தலில் பதிவான மொத்த வாக்குகளை 23% வாக்குகளை மட்டும் பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் விக்கிரவாண்டி தொகுதியில் மீண்டும் போட்டியிட அன்புமணி அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் ஆளும் கட்சியான திமுக சார்பில் அன்னியூர் சிவா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இவர் கட்சியின் விவசாய அணியின் முக்கிய பொறுப்பில் உள்ளார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மருத்துவர் அபிநயா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இதேபோன்று அதிமுகவின் சார்பில் விக்கிரவாண்டி தொகுதியின் இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுகவின் செய்தி தொடர்பாளராக இருந்து வரக்கூடிய ஜெயக்குமார் அவர்கள் அறிவித்துள்ளார். இன்று அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் ஒருமனதாக இந்த முடிவை எடுத்ததாக ஜெயக்குமார் அவர்கள் அறிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரான அபிநயா அண்மையில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தருமபுரி தொகுதியில் போட்டியிட்டு சுமார் 65,000 வாக்குகளை பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அன்னியூர் சிவா, அபிநயா, அன்புமணி என்ற 3 வேட்பாளர்களுமே வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். விக்கிரவாண்டி தொகுதியில் வன்னியர்கள் கணிசமாக வாழ்ந்து வருவதால் வன்னியர்களினுடைய வாக்கை குறிவைத்து போட்டியிடும் 4 கூட்டணி கட்சிகளும் வன்னிய வேட்பாளர்களையே தங்களது கட்சியின் வேட்பாளராக அறிவித்துள்ளது. இந்த நிலையில்தான் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக சார்பில் அன்புமணி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். அதே நேரம் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக சார்பில் முத்தமிழ்ச்செல்வன் போட்டியிடுவார் என்று கூறப்பட்டு வந்த நிலையில் திடீரென அவர்கள் தேர்தலை புறக்கணித்துள்ளார்கள். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக சார்பில் புகழேந்தி போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் போட்டியிட்ட முத்தமிழ்ச்செல்வன் தோல்வி அடைந்திருந்தார். அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, தேமுதிக போன்ற கட்சிகள் அப்பொழுது கூட்டணியில் இருந்தது. விக்கிரவாண்டி தொகுதியின் வாக்குப்பதிவு ஜூலை 10ஆம் தேதி நடைபெறவுள்ளது. பதிவாகும் வாக்குகள் ஜூலை 13ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அன்றே வெளியிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை முன்னிட்டு தேர்தலில் போட்டியிடுவோர் வேட்பு மனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நேற்று தொடங்கியது. தேர்தல் அலுவலர் அலுவலகத்தில் காலை 11 மணிக்கு தொடங்கி பிற்பகல் 3 மணி வரையிலும் வேட்பு மனு தாக்கல் செய்யலாம். அதன்படி வரும் 21ஆம் தேதி வரை விருப்பம் உள்ள நபர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யலாம். தாக்கல் செய்யப்படும் வேட்புமனுக்கள் வரும் 24ஆம் தேதி பரிசீலனைக்கு உட்படுத்தப்படும் மற்றும் 26ஆம் தேதி வேட்புமனுக்களை திரும்பப் பெற கடைசி நாள் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பாமக சார்பில் போட்டியிட்டுள்ள அன்புமணி வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர் என்பதனால் வன்னிய வாக்குகள் தங்களுக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்பதனாலும் தான்
வன்னிய வேட்பாளரை அனைத்து கட்சிகளும் களம் இறக்கி உள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தேர்தலை மிக கவனமாக கையாண்டு வருகிறது. ஏனெனில் பாட்டாளி மக்கள் கட்சி 2011ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து சரிவையை சந்தித்து வருகிறது. அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற முடியவில்லை என்றே சொல்லப்பட்டு வருகிறது. சமீபத்தில் 18வது மக்களவைத் தேர்தலில் 10 தொகுதிகளில் போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி 10 தொகுதிகளிலும் தோல்வியை தழுவியது. 6 தொகுதிகளில் டெபாசிட் தொகையை இழந்தது. ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் 2வது இடத்தை பெற்றது. இதே போன்ற நிலையில் வரும் 2026ஆம் ஆண்டு தேர்தலை சந்தித்தால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சீட்டுகளினுடைய எண்ணிக்கை குறைக்கப்படும். ஏனெனில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு சதவீதமும் மிகுந்த அளவு குறைந்துள்ளது. இதனை கருத்தில் கொண்டு வரும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட்டு அதிகபட்சமான வாக்குகளை பெற்றால் அதை வைத்து இருக்கும் கூட்டணியில் அதிக இடங்களை கேட்கலாம். அப்படி இல்லையேல் புதியதாக கூட்டணி அமைத்தாலும் கூட அந்த கூட்டணியில் அதிகபட்ச தொகுதிகளை கேட்கலாம் என்ற எண்ணத்தில் பாமக இந்த தேர்தலை கவனமாக கையாண்டு வருகிறது. பாமக இந்த தேர்தலில் வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட 2வது இடம் அல்லது கணிசமான வாக்குகளை பெற வேண்டும் என்ற எண்ணத்திலேயே போட்டியிடுவதாக அக்கட்சியினுடைய நிர்வாகிகள் தொடர்ந்து கூறி வருகிறார்கள். நன்றி.